ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் என்ஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம எந்த ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் கேஸ். ஓகேங்களா, இந்த ஸ்டாக்கை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்விங் என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அடிச்சிட்டிங்க அப்படின்னா, நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்விங் என்ட்ரி கிடச்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, எதை பேஸ் பண்ணி ஸ்விங் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேரலல் சேனல். ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு ஸ்விங் என்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் சேனல் பேட்டர்னில் தான் கிடைக்கும். ஸோ அந்த பேரலல் சேனலை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ட்ரா பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஸ்விங் என்ட்ரி கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து இங்கே சப்போர்ட் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அடுத்து இங்கே ஒரு சப்போர்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டை மட்டும் பார்த்தாலே போதும். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். எவ்வளோ அழகாக வந்து ஸ்டாக் வந்து அந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நமக்கு வந்து குறைஞ்சது 2 கன்ஃபர்மேஷனாவது வேணும். ஒன்று வந்து சப்போர்ட்டு, இன்னொன்று வந்து பிரேக் அவுட். ஓகேங்களா, அடுத்து வந்து பிரேக் அவுட்டை பார்க்கலாம். ஸோ பிரேக் அவுட்டை பார்க்கணும் நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது எப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்ம வந்து பை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பை பண்ணக்கூடாது. ஏன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு கிடைக்கல அதில். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப ரிஸ்க்கு. நம்மளோட இன்டென்ட் வந்து என்ன பார்த்திங்கன்னா 1:3 வந்து மேக்ஸிமம் வந்து மினிமம் 1:3 வந்து நமக்கு வந்து டார்கெட் கிடைக்கணும். அந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபிபனாச்சி வந்து ட்ரா பண்ணிடலாம். இந்த ஃபிபனாச்சி ட்ரா பண்ணி நம்ம வந்து எந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி எடுக்கணும், அதே மாதிரி எந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். டார்கெட்டும் வந்து இந்த ஃபிபனாச்சிலே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஃபிபனாச்சி வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிபனாச்சியோட 0.382 இருக்குங்க இல்லையா, அதில் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதில் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிரேக் ஆகிரும். அதே டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு அந்த இடத்துல கரெக்ஷன் நடக்காது. அதுலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகேங்களா, ஸோ 712க்கு மேலே தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ என்ட்ரி வந்து முன்னாடியே எடுத்துடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து 712 கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஸ்டாப் லாஸ் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே வந்து தாராளமாக வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 667 வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3 வந்து நமக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சியை பொறுத்த வரைக்கும் 1.618 வந்து ஒரு நல்ல டார்கெட்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இதுதான் நம்மளோட டார்கெட்டு. அதாவது 859 வந்து நம்மளோட டார்கெட்டு. ஓகேங்களா, 860ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபிபனாச்சி வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ டார்கெட் என்ன, என்ட்ரி எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே, டார்கெட் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலே வந்து நம்ம வந்து வரைஞ்சாச்சு. ஸோ நமக்கு வந்து 1:3 வந்து ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல என்ட்ரி டார்கெட். ஓகேங்களா, 60 டார்கெட்டு. ஸ்டாப் லாஸையும் வரைஞ்சிடலாம். 67. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3.29 இருக்குது. ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் ரிஸ்க்குக்கும் ₹3.29 வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து 1:3 வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிவிட்டு வரணும்னா வந்துடலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா
இப்போ ஒருவேளை வந்து மார்க்கெட் வந்து இங்கே ரன் ஆகுது அப்படின்னா, இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இங்கேருந்து இங்கே போகுது. பிரேக் பண்ணும்போது உங்களால் என்ட்ரி எடுக்க முடியல இந்த இடத்துல. இந்த இந்த இது வந்து உங்களுக்கு அதிகமான ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் ஆகும். ரீடெஸ்ட் ஆகும்போது கூட நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது அதில் ஒரு நல்ல கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கிடச்சிச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் லோவில் வந்து உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நான் ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.